வணக்கம். இந்த சோதிட சாஸ்திரத்திலே லக்கணம் என்பது சோதிடத்தில் மிகவும் முக்கியமானது, அடிப்படையானது. ஆதாரமாக அமையும் பலன்களை கணிப்பதற்கு அதுவே அடிப்படை. லக்கணம் எந்த ராசியில் அமைகிறதோ அதுவே முதல் பாவம், அதுவே முதல் வீடுமாகும். ராசி மண்டலத்தில் 12 ராசிகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒரு வீட்டை குறிப்பன, ஒரு விஷயங்களை பற்றி அது குறிப்பிடும், விளக்கும். உதாரணமாக, லக்கணத்திற்கு ராசியான 2ஆம் வீடு குடும்பத்தை குறிப்பிடும். லக்கணம் கிழக்கில் உதயமாகும் போது 4ஆம் வீடு தெற்கிலும், 7ஆம் வீடு மேற்கிலும், 10ஆம் வீடு வடக்கிலும் அமையும். 12 பாவங்களின் தன்மைகளை கேந்திரம் 1, 4, 7, 10, திரிகோணம் 1, 5, 9, உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மைகளை வழங்கும். துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் இடங்கள், 6, 8, 12 என்று வந்துவிட்டாலே அங்கே துன்பம், கஷ்டம், நோய், கடன், எதிர்ப்பு, பிரச்சனைகள் என்றுதான் இருக்கும். 2, 7 என பல பிரிவுகளாக பிரித்து விளக்கப்படுகிறது. அதேபோல் இந்த 12 வீடுகளுக்கும் வாழ்வின் அடிப்படை தத்துவங்களாகிய தர்மம், அதர்மம், காமம், மோட்சம், இவைகளோடெல்லாம் இந்த 12 பாவங்களுக்கும் தொடர்புகள் உண்டு. அந்த அடிப்படையிலேயே இந்த மேற்கோளை காட்டி அடுத்து வருகின்ற காலையிலேயே லக்கணம் என்பது முதல் பாவகம், அந்த பாவகத்தின் தன்மை என்ன என்பதை விளக்கி வருகின்ற காலங்களிலே 12 பாவங்களை பற்றியும் நாம் இங்கே காணொலி மூலமாக நான் தெரிவிக்க இருக்கிறேன். அன்பர்களே, உங்கள் சாதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு லக்கணம் முதல் 12 பாவங்களும் என்ன சொல்லுகிறது என்பதை இங்கே நான் சொல்லப் போகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.